கன்னிலக்ன நண்பர்களுக்கு 5க்கும் 6க்கும் உடையவர். இவங்களுக்கெல்லாம் குழந்தைகளால் ஒரு மனக்கசப்பு, பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை, உயர்கல்வியில் தடை, புகழ்ல ஒரு கௌரவ குறைச்சல், நெருக்கடி, கடன் கட்டுறது, வட்டி கட்டுறது, இத்தனையும் இருக்கும். இவங்களுக்கும் சனீஸ்வரன் விருச்சிகத்தில் இல்லாம மேசத்தில் இல்லாம இருந்தாலே தப்பிச்சுக்குவாங்க. கன்னிலக்னக்காரங்களுக்கு விருச்சிகத்திலும் மேசத்திலும் இல்லாம இருந்தாலே தப்பிச்சுக்குவாங்க. சிம்மத்தில் இருந்தா பரவாயில்ல, வண்டி ஓடிடும், தப்பெல்லாம் இல்லை. சிலருக்கு இருக்கணும், சிலருக்கு இருக்கக்கூடாதுன்னு விதிகள். அடுத்தது துலாம் லக்னம். தலை சிறந்த யோகாதிபதி. துலா லக்னத்துல லக்னத்திலே சனி இருக்கு, துலா ராசியாவும் துலா லக்னமாவும் இருந்து அங்கேயே சனி வந்துருச்சுன்னா சசயோகம். ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல பிறந்து கோடிகள்ல பதவியில முன்ன உயரத்துல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. வழி நடத்தக்கூடிய தகுதியெல்லாம் கிடைச்சிடும். சனி சும்மாவில் இல்லை, சனி கொடுத்தார் எவர் இருப்பார். துலா லக்னத்துக்கு சனி சூப்பர் யோகம், அருமையா வேலை செய்வார். எனக்கு தெரிஞ்சு துலா லக்னத்துக்கு சனி 12 கட்டத்துல எங்க இருந்தாலும் மேக்சிமம் நன்மை செய்வார். ஏன்னா 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அவர் குரு வீட்டுல தான் மறைகிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சுக்கிரன் வீட்டுல தான் மறைகிறார். 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் புதன் வீட்டுல தான் மறைகிறார். இது பாதிப்பை பெருசா கொடுக்கறது இல்லைன்னு சொல்ல வரேன், தொந்தரவு இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனா மற்ற கிரகங்கள் யார் பாக்குறாங்க, யார் இணையறாங்கன்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா அதை பார்த்தா நம்ம முடிவுக்கு வரும்.